ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. இன்றைக்கி நாம் டீ காஃபி கூட சாப்பிட போகிற ஒரு ரெசிபி பண்ண காமிச்சு தர போகிறேங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது நமக்கு ஆசையை தூண்டுங்க. அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகிறோங்க. அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு ஆப்பமாவு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் துரு வச்சுருக்கேங்க. நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லாமல் இருந்தால் நாம் சீனியை பயன்படுத்தலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி பருப்பு, நிலக்கடலை, திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க. வறண்ட திராட்சை. இதை நாம் உரட்டுக்கால் இருந்தாலும் அல்லது சின்ன சின்னதாக இதை பொடிச்சு வைக்கலாங்க. ஆப்ப மாவில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்குதுங்களோ அதுக்கு ஏற்றவாறு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நட்ஸு பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்க்கலாம். நாம் முழுசாக போட்டோம்னா குழந்தைங்க வந்து ரொம்பவும் விரும்ப மாட்டாங்க. அதை தனியாக எடுத்து தூர தான் போடுவாங்க வேஸ்ட்டில். ஸோ இப்படி நம்ம பொடிச்சு போட்டோம்னா அந்த ரெசிபி கூட குழந்தைங்க நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து அதை பொடிச்சு போடுங்கன்னு சொன்னேன். தேங்காய் சேர்க்கலாம். ஆப்ப மாவுலேயே சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். டேஸ்ட்டுக்கு உங்களை அதிகமாக வேணும்னா கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாமே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி இருக்கணுங்க. இது கரெக்டான பக்குவங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நாம் மாவு எடுக்கும்போது நாம் பண்ண போகிற இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கோங்க. மறந்துட்டேங்க, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக சின்ன சின்னதாக பொடிச்சு போட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டு நம்ம பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. சரி, இப்போ நாம் மாவு ரெடி பண்ணிட்டோம். இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும். தண்ணி அதிகமாக நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் உங்களுக்கு வேண்டான்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் வீற்றினாங்க. 3/4 அளவுக்கு வீற்றினா போதுங்க. ஏன்னா மாவு பொங்கு விரிஞ்சு வரணும்ல. மூடி போட்டு மூடிக்கலாம், வேகட்டும். நல்லா அழகாக பஃப் பண்ணி இருக்குங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து சூடாக சர்வ் பண்ணி